கேப்டன் டிவியை கூட இவங்களால நடத்த முடியல இந்த அம்மாவால். இவங்க வந்து எம்பி தேர்தல் ஜெயிச்சிருன்றாங்க, ஆட்சி எப்படி பண்ண அவருடைய போக்கிலேயே இந்த கட்சி போயிருந்தால் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஒரு முதலமைச்சராக இருந்திருக்கும். விஜயகாந்த் இந்த நிலைக்கு ஆளானதுக்கு காரணமே வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அவரோட மச்சானம் மனைவியை சேர்ந்தா இந்த நிலைக்கு ஆளாட்டாங்க. அவரை முதலமைச்சர் ஆக்கிடுவீங்க. இந்த கதியில் ஆக்குனதே நீங்க தான். அவருக்கு 2017 நினைக்கிறோமா முதல் சிகிச்சை என்ன ஆனதுன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் இந்த அம்மா பேசியிருக்காங்களா? எப்பயாவது ஏதாவது ஒரு பிரஸ் மீட்ல ஏற்கனவே விஜய் பிரபாகர் ஸ்டேஜ்ல பேசியிருக்கிறவர் தானே, நேரடியாக அவரை கொண்டு வரதுலாம் உங்களுக்கு என்ன சிக்கல்னு கேட்கிறேன் நான். யார் இந்த அம்மா ஒரு மக்கள் தலைவியா ஏற்றுப்பாங்கன்னு கேட்கிறேன் நான். ஏற்றுக்கிட்டாங்களான்னு கேட்கிறேன் நான். தொண்டர்கள் ஏற்றுக்கிட்டாங்களான்னு கேட்கிறேன். மக்களோட தான் கூட்டணி உறுதியா இருந்தவங்க. விஜயகாந்த் அதுல இருந்து கொஞ்சம் ஸ்லிப் ஆயிட்டாரு. சீமான் ஸ்லிப் ஆகாம இருக்கிறாரு, நிலைப்பாட்டில் இருக்கிறாரு அப்படின்றத நான் பாக்குறேன். மக்களுக்காக பாதுகாக்கப்பட வேண்டிய தலைவரா சீமான் இருக்கிறார். லகரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல நம்மளோட இணைஞ்சிருக்கிறாங்க பத்திரிகையாளர் திரு சேகவரா ஜெய்சங்கர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தேமுதிகவுல பொதுச் செயலாளரா தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாங்க. நிர்வாகிகள் எல்லாரும் இதை ஏத்துக்கிட்டாங்க. தொண்டர்கள் ஏத்துப்பாங்களா? தொண்டர்கள் ஏத்துப்பாங்களா, மக்கள் ஏத்துப்பாங்களா நீங்க பாக்குறீங்களா? அதை பற்றியெல்லாம் அவங்களுக்கு ஒரு பொருட்டாக இருக்கிற மாதிரிலாம் தெரியல. இந்த தேர்வே முதல்ல ஏற்றுக்கிறாங்களா ஏற்றுக்கிறான்றத விட இது தேவையான்றதை முதல்ல பார்க்கணும். இப்போ அதிமுகவில் சரி, எம்ஜிஆர் அவர் இவங்க தான் எனக்கு பிறகு இந்த கட்சியோட வழி நடத்த போகிறாங்கன்னு சொல்லி அடையாளம் காட்டலை எம்ஜிஆர். அதே மாதிரி ஜெயலலிதா அவர்களும் பார்த்தீங்கன்னா இவங்க இந்த என் கட்சிக்கு இவங்க தான் தலைமைக்கு வரணும்னு சொல்லி அடையாளம்லாம் காட்டலை. இப்போ அந்தந்த கட்சி பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் இயங்குது. அதுக்கு ஒரு பொதுச் செயலாளர் ஒருத்தர் இருக்கிறார், யாரோ ஒருத்தர், சரிங்களா, ஒருத்தர் பொதுச் செயலாளர் இருக்கிறார். அது மாதிரி எப்படி இருந்தாலும் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற நிர்வாகிகள், மற்ற தொண்டர்கள் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்கள் நலமோடு இருக்கிறார், ஒரு சிக்கலில் இருக்கிறாரு, ஆனால் உயிரோடு இருக்கிறாரு அப்படின்றது ஒரு பார்வை இருந்தது. இப்போ இந்த அவசரமாக ஒரு மருத்துவமனையிலிருந்து அவரை டிஸ்சார்ஜ் ஆன உடனே அவர் எதுக்காக இந்த செயற்குழு ஒரு பொதுக்குழுவை கூட்டி இவங்க தானே பிரகடனம் பண்ணிட்டாங்க இந்த அம்மா அப்படின்றது தான் ஒன்று. எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேம்மா, அங்கே இருக்கிற நிர்வாகிகள் அதில் பார்த்தீங்கன்னா பெரிய திரளான நிர்வாகிகள் இவங்க 3500 பேர் இவங்க காட்டியிருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன் அதில் இருக்கிற பெரும்பகுதி அந்த நிர்வாகிகளே பார்த்தீங்கன்னா இந்த அம்மா அந்த கட்சியோட பொதுச்செயலர் ஆனதில் விருப்பம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. எனக்கு தகவல் தான் நான் சொல்கிறேன், நானாக எதுவும் சொல்லலை. பெரும்பகுதி பார்த்தீங்கன்னா இவங்களுடைய பார்வையே நிர்வாகிகளுக்கும் சரி, தொண்டர்களுக்கும் அந்த தேமுதிக நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் ஒரு பார்வை இருக்குது, மக்களுக்கும் கூட ஒரு பார்வை இருக்குது. அதில் என்னன்னாக்கா இவங்க மேலே உள்ள பார்வை நிச்சயமாக ஒரு நெகட்டிவ் பார்வை தான் இருக்குது. ஏன் சார் அந்த பார்வை இருக்குது? விஜயகாந்த் அதுக்கு காரணம் என்னன்னா, நீங்கள் கேட்குறீங்கல்ல, காரணம் கேட்டால் விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பித்த பிறகு எந்த ஒரு கட்சியோட நம்ம கூட்டணி வேணால் மக்களோட தான் கூட்டணின்னு சொன்னார். மக்களோட என்னுடைய கூட்டணின்னு தான் சொன்னார். அவர் இந்த கூட்டணி பேரத்துக்கு கொண்டு இந்த கட்சிக்கும் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மாறி மாறி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாட்டுத்தரகு வேலை மாதிரி ஆக்கி அவரை இன்னைக்கு அதுக்கு பிறகு மக்கள் நல கூட்டணியில் முதலமைச்சர்ன்ற ஆசையை ஊட்டி அவர் இந்த அளவுக்கு ஆக்கினதே அவருடைய போக்கிலேயே இந்த கட்சி போயிருந்தால் நிச்சயமாக புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஒரு முதலமைச்சராக இருந்திருப்பார். ஆனால் அவரை வழி நடத்தினதில் பார்த்தீங்கன்னா பெரும்பகுதி அதில் இருக்கிற நிர்வாகிகளை விட இந்த மைத்துனர் சுதீஷ் அவர்களுக்கும் பிரேமலதா அவர்களுக்கும் பெரும் பங்கு இருக்குது. எல்லாருடைய பார்வைக்கும் அது தெரியும். யாரும் நம்ம ஒன்றும் புதுசாக எதுவும் இட்டுக்கட்டி நம்ம எதுவும் சொல்லலாம். ஆனால் அவர் அவருடைய போக்கிலேயே அவர் வழி நடத்தியிருந்தார்னா, அந்த கட்சி சுயமாக அவரே வழி நடத்தியிருந்தார்னா நிச்சயமாக இந்த மாதிரி ஒரு நிலை ஏற்படுகிறார். அவர் நம்பினது இவங்க 2 பேரும் நம்பினா இவங்க தவறா வழி நடத்திட்டாங்கன்னு தான் நான் சொல்றேன். இப்போ இந்த பொதுச் செயலாளர் பதவியை விஜயகாந்த் அவர்கள் முன்னிலையில தான் அவங்க நடத்தி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்போ அவசரமா நடக்கிறதுக்கான காரணம் என்ன? 2024 எம்பி தேர்தல் வருது இல்லையா, அதில் பேரம் பேசணும்ல. அந்த பேரம் பேசுகிற அதிகாரம் யாருக்கிட்ட இருக்குது? எந்த பேரமாக இருந்தாலும் எந்த கட்சி நடவடிக்கை இருந்தாலும் அதிகாரம் பொதுச்செயலாளர்கிட்ட இருக்குது. அந்த பொதுச்செயலாளர் எப்படி செயல்பட முடியாத இருக்கிறாரு. அப்படியே அவர் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இவங்க போட்டியிட்டு தனித்து போட்டிட்டாலோ அல்லது கூட்டணி வச்சு போட்டிட்டாலோ ஒப்புதல் வழங்கக்கூடிய இடத்துல அவர் தான் இருக்கிறாரு. அந்த ஒப்புதல் கூட இவங்க பார்த்தீங்கன்னா விரல் வச்சு உருட்டிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் தன் கைக்குள்ள கட்சி வரணுன்ற ஒரு எண்ணம் அந்த அம்மாவுக்கு இருக்கு. அதை பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலை அவர் இருக்கும்போது அதை செயல்படுத்த விரும்பணும்னு நினச்சிருக்கிறாங்க.
இப்போ வந்து பார்த்தா அந்த கட்சியோட துணை பொதுச் செயலராக வந்து சுத்தீஷ் தான் இருக்கிறாரு. அவரும் உடல்நலம் பாதிக்கப்பட்ட மனிதராக தான் இருக்கிறாரு. இப்போ அவசரமாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஆக வேண்டிய அவசியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த 2024 தேர்தலில் வந்து அவங்க சொல்கிறது நம்ப முடியா இருக்கா? 2024 தேர்தலில் எம்பி தேர்தலில் நாங்கள் வந்து வெற்றி பெறுவோன்றாங்க. முதலமைச்சராக வந்து பார்த்தீங்கன்னா 2026 விஜயகாந்த் முதலமைச்சர். இதெல்லாம் நீங்கள் நடக்கிற விஷயமா? ஒரு ப்ராக்டிக்கல் யதார்த்த நிலை வேணாமா? மக்கள் இன்னும் அவ்வளோ புரிஞ்சிக்க முடியாதா? கட்சியோட நிலை என்னன்னு தெரியாதா? விஜயகாந்தோட நிலை என்னன்னு தெரியாதா? ஏற்கனவே அவரும் அடிக்கடி பிரேமலதா அவர்களுமே வந்து உடல்நிலை சரியில்லைன்ற அறிவிப்பையும் வெளியிடுறாங்க. அதே நேரத்துல உடல்நிலை நல்லா தான் இருக்கு அப்படின்ற அதுதான்மா முதல்ல விஜயகாந்த் அவர்கள் நல்லா இருந்தாரு. அவருக்கு 2017 நினைக்கிறோமா முதல் சிகிச்சை. என்ன ஆனதுன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் இந்த அம்மா பேசியிருக்காங்களா? எப்பயாவது ஏதாவது ஒரு ப்ரெஸ் மீட்ல வந்து இந்த மாதிரி ஒரு உடல்நிலை இப்படி பாதிக்கப்பட்டது ஏதாவது சொன்னாங்களா? சொல்லவே இல்லை. என்ன ஆச்சு? 2017 தான் முதல் சிகிச்சை அவர் வந்து வெளிநாட்டுக்கு போறாருங்க. அப்போ வந்து தகவல் நமக்கு சொன்னாங்களா? என்ன நடந்து சொன்னாங்க? அது வந்து படிப்படியாக தான் அவர் வந்து பேச்சிலிருந்து எல்லாமே வந்து படிப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இறங்கி இன்னைக்கு இந்த நிலையில் இருக்கிறார். இப்போ வந்து கட்சியை வந்து பார்த்தீங்கன்னா சரிவு நிலையில் தான் இருக்கு. கேப்டன் டிவியை கூட இவங்களால நடத்த முடியல இந்த அம்மாவால். இவங்க வந்து எம்பி தேர்தல் ஜெயிச்சு பண்றாங்க, ஆட்சி எப்படி பண்றாங்க? முதல்ல வந்து கேப்டன் டிவியை நிர்வாகம் பண்ண முடியுதா? கேப்டனுடைய முகத்தையாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிவியில் பார்த்துட்டு இருந்த மக்கள் கிட்ட உங்களால் காட்ட முடியுதா? நான் சொல்றதுன்னு கேட்டால் அவருடைய நடித்த படங்களையோ பாடல்களோ ஏதோ ஒன்று ஒளிபரப்பாயிட்டு இருக்குமா இல்லையா? அந்த கேப்டன் டிவியே உங்களால் நடத்த முடியல. அப்புறம் நீங்கள் என்னத்தை வந்து ஆட்சியை பிடிச்சிடுங்க, அவரை முதலமைச்சர் ஆக்கிடுவீங்க. இந்த கதியில் ஆக்கினதே நீங்கள் தான் சொல்லிட்டு மக்கள் பேசுகிறாங்க. நான் சொல்லலை, மக்கள் பேசுறது தான் நான் சொல்கிறேன். பரவலாக மக்கள் கிட்ட இருந்து வர பேச்சுக்கள் என்ன? நான் வேணா பைட் கொடுக்கட்டுமா? வேணா நீங்கள் மைக் கூட வரீங்களா? நீங்கள் மக்கள்கிட்ட கேட்போமா? மக்கள் வந்து இந்த விஜயகாந்த் இந்த நிலைக்கு ஆளானதுக்கு காரணமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து முழுக்க அவரை நேசிக்கக்கூடிய எல்லா மக்களும் தொண்டர்களும் சொல்லக்கூடிய கேட்டால் இந்த நிலைக்கு ஆளானது கேட்டால் மச்சானும் மனைவியும் சேர்ந்தா இந்த நிலைக்கு ஆளாட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ போதா குறைக்கு இதெல்லாம் நீங்கள் இதெல்லாம் வந்து உறுதி பண்ணுற மாதிரி அவரை கொண்டு வந்து ஸ்டேஜில் கொண்டாந்து உட்கார வச்சு எப்படி வந்து அவரை வந்து நம்ம நேசிக்கக்கூடிய நமக்கு எவ்வளோ வலிக்குது? ஏன் உங்களுக்கு வலிக்கலையா? அவர் ஏதோ கொண்டு வந்து ஒரு நிமிஷம் கூட நீங்கள் காட்டிருக்கலாம், ஏதோ இருக்கிறாரு சொல்லி நீங்கள் காட்டிருக்கலாம். அந்த காட்ட சொல்லி யாரும் கேட்கவே இல்லையே. எங்கேயாவது ஒரு ஐயப்பாடு வந்துச்சா அவர் உயிரோடு இருக்கிறார்? இல்லை, அது பேசுறவங்க எங்க கூட பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க பேசுறவங்களுக்கெல்லாம் நீங்க செயல்படுவீங்களா? பேசுறதெல்லாம் நீங்க சரின்னு சொல்லிடுவீங்க. அப்படி பேசுறதுக்கு எல்லாத்துக்கும் நீங்க வந்து அவர் உயிரோடு இருக்கிறாரும் சந்தேகத்தை எழுப்புறாங்கன்னு சொல்லிட்டு நீங்க வந்து அவரை கொண்டு வந்து ஸ்டேஜில் காட்டுறீங்கல்ல. ஒரு ஸ்டேஜில் காட்டி அவரை வந்து அவரே உங்களை வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பொதுச் செயலர் ஆக்கின மாதிரி நீங்கள் சீனெல்லாம் கிரியேட் பண்ணிக்கலாம். அப்போ நான் கேட்குறேன்னு கேட்டால் கேட்குறவங்க எல்லாருக்கும் நீங்கள் பண்ணா எல்லாரும் கேட்குறாங்களே, இவங்க ஏன் பொதுச் செயலர் ஆனாங்க? ஏன் அவர் மகன் விஜய் பிரபாகர் இருக்கும்போது ஏன் இவங்க ஆனாங்கன்னு சொல்லி ஒரு கேள்வி இருக்குல்ல. அந்த கேள்விக்கு நீங்கள் என்ன பதில் சொல்வீங்க? நான் கேட்கறது புரியுதா உங்களுக்கு? இப்போ மக்கள்லாம் வந்து விஜயகாந்த் அவர்கள் உயிரோடு இருக்கிறாரா இல்லையான்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் அவங்களுடைய வந்து அவங்கெல்லாம் வாயை மூடுறதுக்காக தான் நீங்கள் வந்து ஸ்டேஜில் கூப்பிட்டு வந்து அவரை காட்டினதான் நீங்கள் சொன்னீங்கன்னா, அதே மக்கள் கூட கேட்குறாங்க, இந்த அம்மா ஏன் பொதுச் செயலர் ஆனாங்க? விஜய் பிரபாகர் ஆயிருக்கலாமேன்ற ஒரு மனசுல எல்லாருடைய மனசுலயும் அது இருக்கு. பொதுவாவே அப்படிதானே சார் வரும். ஏன்னா ஒரு தந்தையோட ஸ்தானத்தை அடுத்து வந்து அவருடைய மகன் தான் வந்து பூர்த்தி செய்வாங்கன்னு ஆந்திராவில் திடீர்னு வந்து ஒய்எஸ் ராஜசேகர ரெட்டி வந்து இறந்துட்டாரு. உடனே அவங்க மகன் வந்தாங்க. எல்லாரும் அப்படிதானே வந்துட்டு இருக்கிறாங்க. அடுத்தடுத்து வாரிசா யார் வராங்க? ராஜீவ்காந்திக்கு பிறகு ராகுல் காந்தி வந்தாரு. கருணாநிதிக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டாலின் வந்தாரு. இந்த ஸ்டாலினுக்கு அடுத்த நிலையில் வந்து அடையாளம் காட்டப்பட்ட மனிதராக வந்து இன்னைக்கு வந்து உதயநிதி இருக்கிறார் இல்லையா? எல்லா கட்சியிலும் அதானே இருந்து. வைகோ வந்து வாரிசு அரசு உச்சமாக பேசினவர். அவருடைய மகன் தான் இன்னைக்கு அடுத்த நிலையில் வரப்போறாரு. அதுக்கான வேலைகள் அப்போ அகில இந்திய அளவில் நீங்கள் எல்லாருமே நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி இருக்கும்போது யார் வந்து பார்த்தீங்கன்னா மனைவியை வந்து கொண்டு வந்தது சொல்லுங்க? தமிழ்நாடு அரசியலில் யாராவது வந்து பார்த்தீங்கன்னா மனைவின்னு சொல்லி கொண்டு வந்தாங்களா? சொல்லுங்க. வாரிசுன்னு அறிவிக்காம கூட போயிருக்கலாம். அப்போ நீங்களே வந்து கொண்டு வந்து அவர் நிற்க வச்சுட்டு அவர் பொம்மை மாதிரி பொம்மை கூட இல்லை அந்த அளவில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து மாஸ்கை போட்டு கண்ணாடியை போட்டு எதெல்லாத்துக்கும் நான் காரணம் இருக்கலாமா? கண்ணாடி போட்டதுக்கு ஒரு காரணம் இருக்கலாம், மாஸ்க் போட்ட காரணம் அதெல்லாம் நான் குச்சப்பட்டுருமா. ஆனால் அவர் நாங்கள் எப்படி பார்த்தோம்? கம்பீரமான ஒரு மனிதரை வந்து பார்த்தீங்கன்னா வந்து கட்டை வரல தூக்கி காட்டக்கூடிய ஒரு கம்பீரமான மனிதரை நாங்கள் பார்த்து பழகினா எங்களுக்கு கொண்டு வந்து நீங்கள் எந்த மாதிரி காட்சியை காட்டுறீங்க? நீங்கள் எதுக்காக காட்டணும்? அப்படியே ஒரு பார்வை காட்டினாலும் நீங்கள் காட்டிட்டு அவருக்கு அழைச்சிட்டு போயிடணுமா? நீங்கள் அங்கேயே மேடையில் வச்சு கையை தூக்க வச்சு கையை இறக்க வச்சு இப்படி ஆட்டி அப்படி ஆட்டி எதுக்கு இந்த சித்திரவதை? நேசிக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அந்த வலி. அது பார்க்காம இருக்கிறத விட பார்க்கும்போது வேதனை கஷ்டமா இருக்குல்ல. இப்போ ஒரு சிலர் ஒரு பிம்பம் இருக்கு, மனசுக்குள்ள ஒரு பிம்பம் இருக்குமா. இது வந்து உங்களுக்கு தெரியுமா? அமெரிக்காவில் வந்து 84 எம்ஜிஆர் வந்து சிகிச்சைக்காக அமெரிக்கா புருக்லின் ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிடுறாங்க. எம்ஜிஆர் உயிரோடு இல்லைன்றது ஒரு வதந்தி மாதிரி இங்கே வந்து பெரிய அளவில் பேசுகிறோம். அப்போலாம் வந்து செய்தி ஊடகம் தான். மக்கள் மத்தியில் கேட்டால் எம்ஜிஆர் உயிரோடவே இல்லைன்ற மாதிரி மக்கள் மத்தியில் ஒரு பேச்சு வந்து அரசியல்வாதிகள் தரப்புல பேசப்படுது. அப்போது மக்கள் சந்தேகத்தெல்லாம் தீர்க்கணுன்றதுக்காக என்ன கேட்டால் அங்கேருந்து வந்து ஒரு செய்தி ஊடகம் வந்து திரைப்பட தியேட்டரில் வந்து வெளியிடக்கூடிய ஒரு திரைப்படமாக
ஒரு 5 நிமிடம் வெளியிடக்கூடிய ஒரு திரைப்படமாக வெளியிட்டாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் வந்து தொப்பி இல்லாமல் கருப்பு கண்ணாடி இல்லாமல் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு காட்சி. அது சாப்பிட கூட கை வராது, அவருக்கு ஃபுல்லாக கை வராது. இப்போ எப்படி எனக்கு பாதி கை வரலையோ அதே மாதிரி அவருக்கும் கை வராமல் கேட்டால் அப்படி போட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வாயெல்லாம் ஒழுகிற மாதிரி காட்சி போட்டு பார்க்கவே கஷ்டமாச்சு. அப்போவே மக்கள்கிட்ட ஒரு அதிர்ச்சி இருந்துச்சு, என்னன்னா ஏன் எம்ஜிஆர் இப்படிலாம் காட்டணும் அப்படின்னு ஒரு பார்வை. அப்போது இதெல்லாம் வந்து நான் கேட்டால் ஒரு நேசிக்கிறவங்களுக்கு தான் தெரியும் எப்படி இந்த மனுஷன் இப்படி ஆயிட்டாரு அப்படின்றது சொல்லுவாங்க. இப்போ தொண்டர்கள் அப்படின்றத தாண்டி அவர்களுடைய குடும்பத்திலே வந்து இதற்கு முழு ஒத்துழைப்பு இருக்காது. குடும்பம்ன்றது வந்து நம்ம பார்க்கறது ஒரு குடும்பம்னு இருக்குமா, குடும்பத்தில் அவங்க வந்து என்ன காரணங்கள் சொல்லப்பட்டாலும் அது சமாதானமாக வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிப்பாங்க. இப்போ இதுக்காக தான் அதுக்காக தான் வந்து ஏன் அவங்க பொதுச் செயலாளர்னா கட்சியில் இருக்கிற நிதி பணம் எல்லாமே இருக்குது இல்லையா, அது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கண்ட்ரோல் கொண்டு வரதுக்காக கூட அவங்க வந்து பொதுச் செயலாளர் ஆகிருக்கலாம். நான் சொல்ல வர்றது என்னன்னா, அந்த இடத்துல வாரிசுன்னு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2 மகனில் ஒருத்தர் சினிமாவுக்கான வாரிசாக இருக்கிறார், ஒரு மகன் அரசியலுக்கான வாரிசுன்னு அடையாளம் காணப்பட்டது தானே. ஏற்கனவே விஜய் பிரபாகர் ஸ்டேஜில் பேசியிருக்கிறவர் தானே. நேரடியாக அவரை கொண்டு வரதுலாம் உங்களுக்கு என்ன சிக்கல்னு கேட்குறேன் நான். இந்த அம்மாவை இது யார் வந்து இந்த அம்மாவை வந்து ஒரு மக்கள் தலைவியாக ஏற்றுப்பாங்கன்னு கேட்குறேன் நான். ஏற்றுக்கிட்டாங்களான்னு கேட்குறேன் நான். தொண்டர்கள் ஏற்றுக்கிட்டாங்களான்னு கேட்குறேன். பொதுக்குழு உறுப்பினர்கள்கிட்டே அது பார்த்தீங்கன்னா ஒரு அரசல் புரசலான பேச்சு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த அம்மாவை பேசுகிறாங்களா இல்லையா ஸ்டேஜில்? அன்னைக்கே பேசுனாங்கல்ல ஸ்டேஜில். முதுகுக்கு பின்னாடி சில பேர் என்ன பேசுறீங்கன்றதுலாம் எனக்கு தெரியும்னு சொன்னாங்களா இல்லையா? அப்போ என்ன அர்த்தம்? யோகபித்த அளவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அம்மாவை வந்து தேர்வு செய்யலைன்னு தானே அர்த்தம். ஒரு மனதா தேர்வு செய்யலைன்றது அந்த அம்மாவே சொல்கிறாங்களா இல்லையா? முதுகுக்கு பின்னாடி யார் யார் என்ன பேசுறீங்கன்னு தெரியும்னு சொல்கிறாங்களா இல்லையா? அப்போ என்னன்னு அர்த்தம்? அங்கே ஒரு அதிருப்தி இருக்குதுன்னு தான் அர்த்தம். இன்னொரு பக்கம் பார்க்கும்பொழுது எதிர்கட்சி தலைவராக விஜயகாந்த் அவர்கள் இருக்கும் பொழுதும் கூட இவர் பரவலாக அறியப்பட்டதே இவர் வந்து எதிர்த்து பேசுறதுக்காக தான். எதிர்த்து பேசி தன்னுடைய நியாயத்தை கேட்கறதுக்காக குரல் கொடுத்தாரு. அந்த அளவிற்கு ஒரு வல்லமை உள்ள ஒரு பெண்மணியா பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்து இருக்காங்களா? அது ஒரு விஷயமா, குரல் உயர்த்தி பேசிடலாம், யார் வேணாலும் பேசலாம், ஆனால் சப்ஜெக்ட் பேசணும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் கிட்ட அவர்கள்கிட்ட இருக்கிற அந்த மக்கள்கிட்ட அந்த என்ன சொன்ன அந்த ஈர்க்கக்கூடிய அந்த பேச்சாற்றல் இருக்கு இல்லையா, இயல்பான பேச்சாற்றல். அதுக்கு ஒரு உதாரணம் கூட சொல்கிறேன், அது இந்த அம்மாவுக்கு பொருந்தும் நான் நினைக்கிறேன். என்னையா காசு பணம் 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 பணம்னு அப்படின்னு ஒரு ஒரு இது நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க நிறைய வந்து சமூக வலைதளத்தில். என்னையா காசு பணம் 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 பணம்னு அப்படின்னு சொல்லுவார் பார்த்தீங்களா, பணம் பெருசா அப்படி சொல்லுவார் பார்த்தீங்களா. அந்த ஒரு பேச்சு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த அம்மாவுக்கு தான் இப்போ பொருந்தும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு நிலையில் வந்து அவங்க வந்து அவரை வந்து வெளியே கொண்டு வந்து நிறுத்தி ரொம்பவும் கஷ்டப்படுத்தி தன்னை பொதுச் செயலாளராக அறிவிச்சுக்கிட்டதும் சரி, இல்லை நிர்வாகிகள் தேர்வு செய்ய வைக்கிற மாதிரி ஒரு சூழலை உருவாக்கணும் சரி, இந்த சூழலுக்கு அவசியம் இல்லைன்றது என்னுடைய பார்வை. அந்த மாதிரி நான் வந்து அவங்க வந்து ஒரு மனைவியாக அவருடைய கணவரை வந்து நல்லா பார்த்துக்கிட்டாங்க, அதில் வந்து நான் எதுவும் கிரிட்டிசைஸ் பண்ணலை. ஆனால் இந்த சூழ்நிலையில் அவரை இப்படி கூட்டு வந்து அந்த மாதிரி வந்து பொதுச் செயலாளர் ஆனது கூட நமக்கு எந்த அதிருப்தியும் இல்லை. அது கட்சி அவங்க கட்சி குடும்ப கட்சி ஆயிடுச்சு, அவங்க என்னவோ பண்ணிட்டு போகிறாங்க, அந்த நிர்வாகிகள் ஏற்றுக்கிறாங்களோ இல்லையோ, ஓட்டு போடுற மக்கள் தான் அதை முடிவு பண்ண போகிறாங்க. அவங்க என்ன தான் தன்னை பொதுச் செயலாளர் அறிவிச்சுட்டா கூட பார்த்தீங்கன்னா ஓட்டு போடுற மக்கள் முடிவு பண்ணுவாங்க, தொண்டர்கள் முடிவு பண்ணுவாங்க இல்லையா. அதை நான் சொல்கிறேன். ஆனால் இந்த ஸ்டேஜுக்கு கொண்டு வந்து அவரை நிறுத்தி இந்த ஒரு பொதுக்குழுவில் வந்து அவர் உயிரோடு இருக்கிறத நீங்கள் மக்கள்கிட்ட காட்டுறதுக்காக கூட நீங்கள் கொண்டு வந்து நீங்கள் ஒரு வாதத்துக்கு கூட நீங்கள் சொல்லுங்கள், இது யாரோ ஒருத்தர் கேள்வி எழுப்புறாங்கிறதுக்காக நீங்கள் அதை செஞ்சுருக்கலாம். ஆனால் அந்த கஷ்டங்கள் அவர் படுற வேதனை கஷ்டங்கள் வந்து உண்மையான வந்து கட்சியோட தொண்டர்கள் யாராவது வந்து ஏற்றுப்பாங்களா? அந்த ஸ்டேஜில் அவர் கஷ்டப்படுறத, இல்லை அவர் இந்த நிலையில் இருக்கிறத யாராவது ஜீரணிக்க முடியுமா? முடியாதுல்ல. அதை புரிஞ்சுக்கணும்ல அவங்க. உங்களுக்கு பொதுச் செயலாளர் முக்கியமா, அவரை கொண்டு வந்து ஸ்டேஜில் கையை ஆட்டி கையை அசைக்கி வந்து எதுக்கு இந்த மாதிரியான ஒரு காட்சி? அவர் இப்படி நம்ம பார்த்துருக்குறோமா? எப்படி செயல்படக்கூடிய மனிதர் தெரியுமா? செயல் வீரர்னு சொன்னால் ஒரே ஒரு ஆள் தான், அது வந்து பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் தான். அடுத்து தேமுதிக கட்சியுடைய நிலை என்ன சார்? கட்சியோட நிலை என்ன? அது வந்து பார்த்தீங்கன்னா அது யாருக்குரிய வந்து இது மாதிரி ஒரு இந்த அம்மா கிட்ட இருக்கு, கட்சி இவங்க வளர்த்துற முடியும், ஏதாவது ஒரு புத்துணர்ச்சி இதெல்லாம் இருக்கு. இப்போ இதே வந்து விஜய் பிரபாகர் வந்து ஒரு இளைஞர்கிட்ட இதே இருந்ததுன்னா, நான் வந்து எந்த மனமாட்சி இல்லாமல் நான் சொல்கிறேன், இருந்ததுன்னா இந்நேரம் ஒய்எஸ்ஆர் வந்து இறந்த போது ஜெகன்மோகன் ரெட்டி எப்படி ஒரு பெரிய ஓரளவுக்கு ஒரு பேரணி நடத்தினாரோ, ஒரு ஊரில் நடத்தி கன்னியாகுமரியிலேருந்து சென்னை வரைக்கும் ஒரு பெரிய பேரணி நடத்தா, அந்த கட்சிக்கு ஒரு புத்துணர்ச்சி. பழைய முந்தையில் புதிய கல்னு கேள்விப்பட்டிருக்கோம், இது பழைய முதல் பழைய கல். சரி, இதுக்கு முன்னாடியான வரலாற்றையும் பார்க்கும்பொழுது எம்ஜிஆர் அவர்களுடைய மனைவி ஜானகி அவர்கள் ஆட்சியில இருந்ததையும் அதன் பின்னரா அவர்கள் நிலைக்கு இயலாம ஜெயலலிதா அவர்கள் கட்சியில் இருந்ததையும் நம்ம பார்த்தோம். எந்த நிலையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எம்ஜிஆர் அவர் வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து என் மனைவி தான் இந்த கட்சியை வழி நடத்துவாங்கலாம் சொல்லவே இல்லை, சொல்ல வைக்கப்படவும் இல்லை. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். அவங்களாம் வந்து கட்சியில் இருக்கிற நிர்வாகிகள் எல்லாரும் சேர்ந்து 2 பிரிவாக சேர்ந்து அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, ஜெயலலிதா அவர்களுக்கு வந்து ஒரு மாற்று எதிர்ப்பு உள்ளவங்க எல்லாரும் சேர்ந்து
ஒரு பெரிய அணி, ஒரு முன்னாள் அமைச்சர்கள், கட்சியோட முக்கிய நிர்வாகிகள் எல்லாரும் சேர்ந்து தான் அந்த அம்மா வலுக்கட்டாயமாக தான், அந்த அம்மாவுக்கு விருப்பமே இல்லை, வலுக்கட்டாயமாக தான் வந்து உண்மை இது. அந்த மாதிரி வலுக்கட்டாயம், அதுக்கு பல காரணங்கள் சொல்லலாம். அந்த காரணங்கள் இந்த இடத்துல தேவையான்றதை நீங்கள் பார்த்துக்குங்க. அதுக்கு காரணம் கேட்டால் அவங்க 3வது மனைவி எம்ஜிஆருக்கு வாரிசு கிடையாது. இந்த காரணங்கள்லாம் புரிஞ்சுக்கணும். எம்ஜிஆருக்கு வாரிசே கிடையாது. முதல் மனைவி வந்து இருக்காங்க, 2வதா ஒரு மனைவி, 3வதா ஒரு மனைவி. அது இடையில ஒரு மனைவிக்கு வந்து இவங்க ஜானகி இல்லை, முதல் மனைவிக்குன்னு நினைக்கிறேன். அது வந்து 2வது மனைவிக்குன்னு நினைக்கிறேன். ஒரு மகன் பிறந்து இறந்துட்டான் குழந்தையிலேயே. அதுக்கப்புறம் 3வதா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா லிவிங் டுகெதர்னு சொல்கிறீங்க இல்லையா, இப்போ அந்த மாதிரி பல வருடங்கள் லிவிங் டுகெதராக இருந்து அதன் பிறகு 2வது மனைவி இருக்கும்போதே 3வது மனைவியாக இவங்க வராங்க. புரிஞ்சுக்குங்க. முதல்ல அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அம்மாவுக்கு வந்து ஜானகி அவர்களுக்கு வந்து ஒரு கணவர் இருந்து, கணவர்கிட்ட வந்து பிரிஞ்சு வந்து தான் இவங்ககிட்ட லிவிங் டுகெதராக இருக்காரு. அந்த கணவரோட வரும்போது அந்த கணவருக்கு, முதல் கணவருக்கு பிறந்த குழந்தையோட அவங்க வராங்க. அந்த குழந்தை பேர் அப்பு. அந்த குழந்தைய எம்ஜிஆர் தான் வளர்க்குறாரு. அந்த வளர்ப்பு குழந்தையை கூட வந்து எம்ஜிஆர் வாரிசாக அறிவிக்கலை. இதே எம்ஜிஆருக்கு மகன் இருந்திருந்தா எம்ஜிஆர் அந்த வாரிசு வந்து ஒருவேளை இயற்கையாக அமைஞ்சிருக்கலாம். வளர்ப்பு மகனை கூட அவர் வந்து பார்த்தீங்கன்னா தன் மனைவிக்கு பிறந்த வந்து ஒரு மகன், அவனை வளர்ப்பு மகனாக எம்ஜிஆர் வளர்க்குறாரு. அந்த மகனை கூட அப்புன்னு பேர், அந்த மகனை கூட ஒரு வாரிசு அறிவிக்கல. இது வரலாறு இருக்கு, நான் ஒன்றும் சொல்ல. அவர்கள் விஷயத்துல அப்படியே வரலாறு எடுத்து பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். நான் சொல்றதெல்லாம் உண்மையா பொய்யான்னு சொல்லலாம். வேறு இன்னொரு பகுதியில் விரிவாக நம்ம அதை பற்றி பேசுவோம். ஆனால் எந்த சூழ்நிலையும் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் வந்து பார்த்தீங்கன்னா தனக்கான அரசியல் வாரிசு சொல்லிட்டு இன்னாருதான் சொல்லிட்டு அவர் வந்து மனைவியெல்லாம் அறிவிக்கவே இல்லை. இன்று விஜயகாந்த் அவர்கள் வந்து உடல்நிலை சரியில்லாம பேச முடியாத காரணத்தினால அவர் வந்து எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்ட மாதிரியான சூழல் வந்து காண்பிக்கப்படுறதா நான் சொல்ல வர்றது என்னன்னு கேட்டா, வழக்கமா எல்லா கட்சியிலும் வரக்கூடிய தானே தன்னுடைய மகனை வந்து அறிவிக்கிறாங்க. இந்த அம்மா மட்டும் வித்தியாசமா ஏன் இந்த அம்மா வந்து கட்சியோட பதவி வந்து பொதுச்செயலாளர் பதவி எடுத்துக்கிட்டாங்கன்றதுதான் இங்க முக்கியமான ஒரு கேள்வி. அதை தொண்டர்கள் யாரும் ஏத்துக்கல, மக்கள் ஏத்துக்கலன்றதுதான். நிர்வாகிகள் கூட பாதி நிர்வாகிகள் ஏத்துக்கலன்றது அவங்களே சொல்றாங்கல்ல. சில பேர் முதுகுக்கு பின்னாடி பேசுறீங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல. அப்போ அதிருப்தி இருக்குதுன்னு அவங்களே சொல்றாங்க. அப்போ ஏக மனதா ஒரு மனதா தேர்வு செய்யப்படலைன்றதுதான் முக்கியம். அதுதான் அங்கே அறியப்படுது. அதனால ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லுமா, ஃபைனலாக சொல்லுவேன். எல்லா தலைவர்களுக்கும் நான் சொல்லக்கூடியது தான், விஜயகாந்த் அவருடைய வாழ்க்கை வந்து எல்லாருக்கும் ஒரு பாடம். ஒரு பொது வாழ்க்கையில் இருக்கிற பலரும் கூட வந்து அவர் சொல்லக்கூடிய விஷயம் அதை மெசேஜ் என்னன்னு நான் நினைக்கிறேன்னா, உங்கள் உடல்நலத்தை பார்த்துங்க. விஜயகாந்த் அவர்கள் சொல்றது அதுதான். நான் வந்து உங்கள் முன்னாடி இப்படி என்ன அப்பியர் ஆக்கி இருக்கிறாங்க, இந்த மாதிரி நான் அப்பியர் ஆகியிருக்கிறேன், உங்கள் முன்னாடி வந்து நான் தோன்றி இருக்கிறேன், நீங்கள்லாம் உடல்நலத்தை பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லுதான் அவர் சொல்லக்கூடிய மெசேஜ். அதனால விஜயகாந்த் அவர்கள் சொல்றதுன்னு கேட்டால், பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க வந்து உங்களுடைய உடல்நலத்தை பாதுகாத்துங்க அப்படின்றது தான் விஜயகாந்த் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு மெசேஜ். பட் என் பார்வைக்கு இப்போ நான் சொல்ல வர்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, விஜயகாந்த்ன்றவர் இந்த தமிழ்நாடு அரசியலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாற்று சக்தியாக, திராவிட கட்சிகளுக்கு வந்து ஒரு மாற்று சக்தியாக திராவிட கட்சின்னு பேர் வச்சோம். தேசிய முற்போக்கு திராவிட கழகம்னு ஒரு கட்சி இருந்தால் கூட இந்த 2 கட்சிகள் திமுக அதிமுக ஒரு மாற்று சக்தியா உருவாகி வந்தாரு. மக்களோட தான் கூட்டணின்னு சொன்னார். அப்படி ஒரு தலைவர் வந்து நிச்சயமா வந்து நல்லா இருந்திருக்கணும், நல்லா வாழ்ந்திருக்கணும், இந்நேரம் முதலமைச்சரும் ஆகியிருக்கணும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா உடல்நலம் பாதிக்கப்பட்டிருக்கு. அவர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்னன்னு கேட்டால், இந்த மாதிரி வந்து மக்களுடன் கூட்டணின்னு சொல்லக்கூடியது கேட்டால் அடுத்த நிலையில வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் சீமான் அவர்கள் சார் மக்களுடன் கூட்டணியும் போது ஆக மொத்தம் ஒரு தனிப்பெரும் தலைவர்கள் ஒரு கிட்டத்தட்ட சர்வாதிகார சிந்தனை இருந்தாலும் மக்கள் நலன் காக்கிற சிந்தனை வந்து விஜயகாந்துக்கு இருக்கு. அதே மாதிரி நாம் தமிழர் சீமான் அவர்களுக்கும் இருக்கு. முழுக்க முழுக்க மக்களோட தான் கூட்டணி உறுதியாக வந்து இருந்தவங்க. விஜயகாந்த் வந்து அதில் இருந்து கொஞ்சம் வந்து ஸ்லிப் ஆயிட்டாரு. இந்த மக்களோட கூட்டணின்றது வந்து ஸ்லிப் ஆயிட்டாரு. சீமான் வந்து ஸ்லிப் ஆகாமல் இருக்கிறாரு, நிலைப்பாட்டில் இருக்கிறாரு அப்படின்றத நான் பார்க்குறேன். எனக்கும் கூட வந்து பார்த்தீங்கன்னா சீமான் குறுகிய காலத்தில் ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும்னு சொல்லிட்டு உடனே வந்து இவர் ஏதாவது ஒரு திராவிட கட்சியில் கூட்டணி வச்சு வந்துடணும்னு கூட எண்ணம் கூட எனக்கு இருந்தது. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் நினைக்கிறதுன்னு கேட்டால் வந்து விஜயகாந்த் அவருடைய வாழ்க்கையில் வந்து சில விஷயங்கள் வந்து ஒரு முன் உதாரணமாக இருக்குது. மக்களுடன் தான் கூட்டணின்னு சொன்னார். அதே சீமான் அவர்களும் மக்களுடன் கூட்டணி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா சீமான் வந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு மக்களால் நேசிக்கக்கூடிய ஒரு வந்து ஒரு தலைவர். அது மட்டும் இல்லாமல் மக்களுக்காக பாதுகாக்கப்பட வேண்டிய தலைவராக வந்து சீமான் இருக்கிறார். அதனால அவருடைய உடல் நலம் வந்து இந்த சமீபத்தில் இருக்கிற இந்த வெள்ளம் விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப களத்தில் இறங்கி அவர் வந்து செய்யும்போது வந்து ஒரு பாதுகாப்பு, அவருடைய பாதுகாப்பு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ சீமானுடைய பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். உடல்நலம் பாதுகாக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா ஒரு தலைவர், அடுத்த தலைமுறைக்கான தலைவர்னும் போது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து விஜயகாந்தை இழந்துட்டோம். மக்களுக்கான கூட்டணி சொல்லக்கூடிய விஜயகாந்தை நம்ம இழந்துட்டோம். ஆனால் சீமானை நம்ம இழக்கக்கூடாது.
அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு வந்து வருது. ஒரு பாதுகாக்கப்பட வேண்டிய தலைவர், உடல்நலத்தை பாதுகாக்க வேண்டிய தலைவர், இப்படி வந்து களத்தில் இறங்கி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரிஸ்க் எடுக்கக்கூடிய ஒரு தலைவராக இருக்கிறாரு. ஆனால் வந்து பாதுகாக்க வேண்டிய தலைவராக இருக்கிறாருன்ற அந்த எண்ணம் எனக்கு இருக்குது. அதனால் நான் சொல்லக்கூடியது கேட்டால், ஒருவருடைய வாழ்க்கை தாம்மா இன்னொருத்தருக்கு வந்து ஒரு பாடமாக இருக்குது. நான் பார்த்த வரைக்கும் நான் சொல்கிறேன், விஜயகாந்த் எப்படி மக்களால் நேசிக்கப்பட்டாரோ அதை விட வந்து பல மடங்கு வந்து பார்த்தீங்கன்னா சீமான் வந்து நேசிக்கப்படக்கூடிய தலைவராக ஒரு நாளும் உருவாகிட்டு இருக்கிறாரு. ஆனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற தலைவர்களை வந்து நம்ம பாதுகாக்கணுன்ற எண்ணம் தான். நம்ம வந்து அந்த எண்ணத்தில் தான் நம்ம இந்த பதிவும் வந்து கடைசியாக நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். எல்லா தலைவர்களுமே நான் சொல்கிறேன், சீமான் உட்பட, உங்களோட உடல்நலத்தை பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. நீங்கள் மக்களுக்கு தேவை. அதுவும் சீமானை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா களத்தின் தேவை என்று தெரிஞ்சிச்சா, காலத்தின் தேவை. அதனால் ரொம்ப உடல்நலத்தை பாதுகாக்கணும் அப்படின்னு நான் கேட்டேன். சீமான் அவருக்கு நேரடியாக நான் வேண்டுகோளாக வைக்கிறேன், உங்களுடைய உடல்நலத்தை மக்களுக்கு நன்மை செய்யறதும் வேணும் தான், தேவைதான். ஆனால் அதே சமயத்தில் சீமான் அவர்கள் உடல்நலத்தை வந்து கவனத்தில் கொண்டு வரணுன்றது என்னுடைய வேண்டுகோள். பொது வாழ்க்கையிலையும் அரசியல் வாழ்க்கையிலையும் விஜயகாந்த் அவர்கள் வந்து ஒரு எடுத்துக்காட்டா மக்களுக்கு இருக்கிறாரு அப்படின்றத நீங்க பகிர்ந்துகிட்டதுக்கு நன்றி சார். நன்றிம்மா.